மறுக்கின்றார்கள். இப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்று அடித்து கூறுகிறார் ஆதிக்க சாதியைச் சேர்ந்த பாஸ்கரன் என்பவர். சும்மா போய் அவங்களே செஞ்சு விட்டு அவங்களே அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்தில் வசிக்கும் மற்றொரு தலித் பிரிவினரும் இந்த கொடுமை நடந்ததாக சொல்லுகின்றார்கள். அவசர ஆம்புலன்ஸ் ஊருக்குள் வந்ததனால்தான் இந்த சம்பவமே எங்களுக்கு தெரிய வந்தது என்று கிராமத்தினர் கூறுகின்றார்கள். எதுவும் நடக்கவில்லை என்று கூறும் ஆதிக்க சாதியினர் முன்னுக்கு பின் முரணாக பேசுகின்றார்கள். இருதரப்பு மக்கள் தெரிவித்த தகவல்களின் அடிப்படையிலும் ஊருக்குள் அரசின் ஆம்புலன்ஸ் வந்து சடையாண்டியை ஏற்றிச் சென்று வத்தலக்குண்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்ததையும் வைத்து பார்க்கும் பொழுது சடையாண்டியின் புகாரில் உண்மை இருப்பதாகவே தோன்றுகிறது. இந்த சம்பவம் குறித்து சடையாண்டியின் தரப்பில் வத்தலக்குண்டு காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டது. புகாரை ஏற்றுக்கொண்ட காவல்துறையினர் ஆரோக்கியசாமி மற்றும் 5 பேர்களின் மீது ஈபிகோ பிரிவின் கீழும் தீண்டாமை தடுப்புச் சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். ஆனால் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. போலீசாரின் செயல்பாடு கிராம மக்களிடத்தும் சடையாண்டியினிடத்தும் பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தன்னை பொய் கேஸ் கொடுத்ததாக மிரட்டி சமாதானமாக போக காவல்துறையினர் வற்புறுத்தியதாக சொல்லுகிறார் சடையாண்டி. ₹30,000 தருவதாக சொல்லி ஆசை காட்டியும் அவரை கேஸை வாபஸ் வாங்க வற்புறுத்தியுள்ளார்கள். சடையாண்டி மீது தாக்குதல் நடந்த அரை மணி நேரத்திற்குள் சடையாண்டி வீடு புகுந்து திருடியதாக புகார் வந்துள்ளதாகவும் அவரை கைது செய்யாமல் விடமாட்டோம் என்றும் போலீசார் மிரட்டியதாக சொல்லுகிறார். அது போய் உன்னை 1 மாசமா இருந்தாலும் நீ உள்ளே படுத்துற, 1 மாசமானாலும் உன்னை பிடிச்சி உள்ள போறா அப்படின்னு வந்து மிரட்டி இருக்காங்க. அந்த பைய சொல்லி போலீஸ் வந்து ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, அவனை அடிச்சு போட்டு 5 நிமிஷத்துல வந்து நகை இதெல்லாம் திருட்டான்னு சொல்லி போலீஸ் வந்து விசாரிக்க வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி தான் ஆளவை காணான்ற தேட ஆரம்பிச்சிருக்காங்க. போலீசாரின் மிரட்டலுக்கு பிறகுதான் தங்கள் வீட்டார் அவரை தேடிச் சொல்லும் போது ஓடை கரையிலிருந்து முகத்தில் அசிங்கத்துடன் அவர் தூக்கி வரப்பட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டதாக சொல்லுகின்றார் சடையாண்டியின் மனைவி. எடுத்து வாயில இருந்துச்சு வந்து கழுவு, நாங்க பசங்க கழுவி அடிச்சு 101 வந்து நிப்பாட்டி அது பிய கழுவி நாதத்தை வாயில இருந்து கழுவு நாங்க பிள்ளை பசங்க கழுவிட்டு நாங்க என்னைக்கு நாங்க சம்பவம் நடந்த மறுநாளே ஒரு போலீஸ் அதிகாரி வீட்டிற்கு வந்து சடையாண்டியின் ரத்தக்கரை படிந்த சட்டையை பெற்றுச் சென்றதாகவும் கூறுகிறார் அவர் மனைவி. அந்த சட்டையை வாங்கிட்டு நீ என்ன நடிக்கிறான்னு கேட்டு போறாங்க சார். நீ என்ன நடிக்கிறியா நடிச்சுட்டியான்றாங்க. அந்த சட்டையை எங்கிட்ட வாங்கிட்டு நடிக்கிறியா எங்களுக்கு கேட்கிறாங்க. எஸ்ஐ கேட்கிறாரு, வத்தலக்குண்டு எஸ்ஐ கேட்கிறாரு. இந்த நிலையில்தான் சில பத்திரிகைகளும் பகுஜன் சமாஜ் கட்சியும் இந்த சம்பவத்தை வெளிக்கொண்டு வந்துள்ளார்கள். பிரச்சனை கைமீறி போய்விடும் என்று நினைத்த ஆதிக்க சாதியினர் சமரச முயற்சியில் ஈடுபட துவங்கியுள்ளார்கள். இந்த முயற்சியில் ஊர் நாட்டாமையும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார். நாட்டாம வந்தார் சார். நாட்டாம வந்து அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா, இந்த மாதிரி நீங்க கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. என்னன்னு கையெழுத்து போடணும்? சமாதானமா போறான் அப்படின்ட்டு. இந்த மன்னிக்க முடியாத மனித நேயத்திற்கு விரோதமான அராஜக செயலை மூடி மறைக்க ஆதிக்க சாதியினருக்கு பின்னணியில் துணை நிற்பவர் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் திரு ஐ பெரியசாமி என்கிறார் பகுஜன் சமாஜ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஜீவன் குமார். அந்த பகுதியினுடைய வத்தலக்குண்டினுடைய சொந்த ஊர்ல ஐபி சொல்லக்கூடிய ஐ பெரியசாமி தான் அமைச்சர். அந்த சொந்த ஊர் வத்தலக்குண்டு. சரி சரி சரி. அவரு வந்து அவருடைய பினாமியில் தான் வந்து அரசியல் அந்த இதுல காவல்துறையா உட்கார்ந்து இருக்கிறதுனால வந்து இது வந்து வழக்கா பதிவு மாத்துறதுக்கு வந்து ரொம்ப அதுக்கப்புறம் இந்த மக்கள் வந்து இந்த
பிரச்சனை வந்து மக்கள் எடுக்கும்போதுதான் இப்ப காவல்துறைக்கு வந்து மக்கள் எடுக்கும்போதே சில நெருக்கடி வரும். அந்த அடிப்படையில வந்து வழக்கா வந்து இந்த பிரச்சனைக்கு சுமூகமாக தீர்வு ஏற்படுத்த முயன்ற இந்த ஊரின் நாட்டாமை இதற்காக செலவிட்ட நேரம் 3.25 மணி நேரம். இதில் பாதிக்கப்பட்ட சடையாண்டியின் ஊரில் அவர் செலவிட்ட நேரம் 1/4 மணி நேரம் மட்டுமே. ஆனால் ஆதிக்க சாதியினரின் சர்ச்சில் அவர் செலவிட்ட நேரமோ 3 மணி நேரம் என்கின்றனர் ஊர் மக்கள். அங்க உட்கார்ந்து உட்கார்ந்து அவங்க மக்களோட கலந்து பேசிட்டு இங்க வந்து இந்த நெருக்கடி கொடுக்கறதுக்கு மட்டும் 1/4 நேரம் கூட அங்க உட்கார மாட்டாங்க. இதற்கு முன் இந்த ஊரில் சாதி சண்டைகள் நடந்துள்ளதா?